Good evening, student. So, நம்ம last classல up to 20th sum வரைக்கும் பார்த்தோம். ஓகேவா? So, next 21st sumல இருந்து start பண்ணலாம். So, இந்த question பாருங்க. The smallest positive number which must be added to the greatest number of 4 digit. ஓகேவா? So, in order that the sum may be exactly divisible by 307. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா the greatest number of 4 digit. So, 4 digitல greatest numberனா என்னது 9999. கரெக்டா? இப்போ இந்த நம்பர் கூட நம்ம என்ன பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர் எதால டிவைட் ஆகணும்னு சொல்றாங்க 307ஆல டிவைட் ஆகணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 307 அப்படின்றது 3 டிஜிட் நம்பரா இருக்கு. ஸோ அதனால இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்துருக்கிற கிரேட்டஸ்ட் நம்பரை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 307ஆல டிவைட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ 9999. ஸோ 307. ஓகேவா? ஸோ எத்தனை டைம்ஸ் வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் வருமா? 7 3s are 21 and 3 3s are 9. கரெக்டா? again 8 9 7. ஓகேவா? இப்போ again எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் தான் வரும். ஸோ 7 2s are 14 3 2s are 6. ஸோ இப்போ மைனஸ் பண்ணா 5 8ல 1 போச்சுன்னா 7 7ல 6 போச்சுன்னா 1. ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ நான் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கிரேட்டஸ்ட் நம்பர்ல எந்த நம்பர் லாஸ்டா 307ஆல ஃபுல்லா டிவைட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4 9s இருக்கா? ஸோ இந்த 4 9ஸ்ல நம்ம 175 கேன்சல் சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நம்பர் 307ஆல என்ன ஆகும்? டிவைட் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ அப்போ நான் 9999 minus 175. ஓகேவா? ஸோ மைனஸ் பண்ணா என்னது 4 again 9ல 7னா 2 8 9. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்க போறோம். இப்போ 32 டைம்ஸோட வேல்யூ தான் எனக்கு எவ்வளோ 9824. கரெக்டா? அப்போ இதுக்கு அடுத்தது ஃபுல்லா 307ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 33 டைம்ஸ் வரும். கரெக்டா? இப்ப பாருங்க கிரேட்டஸ்ட் நம்பரோட எவ்வளவு நம்பர் ஆட் பண்ணணும்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா கிரேட்டஸ்ட் நம்பரை வச்சு லாஸ்டா இது எத்தனை தடவை மல்டிபிள்ஸ் வருது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ 32 டைம்ஸ் எனக்கு ஆன்சர் என்ன வருது? 9824. அப்போ அடுத்த 33 டைம்ஸ் போடும் பொழுது எனக்கு என்ன ஆகும்? ஸோ இந்த 9999 விட கிராஸ் ஆகி மேலே போகுமா? ஸோ அந்த வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது அப்படியே 307ஆல பிளஸும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி வந்து 307ஆல பிளஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 9824 307. ஸோ பிளஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 3 1 0. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 10131. கரெக்டா? இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? கிரேட்டஸ்ட் நம்பர் கூட எவ்வளோ ஆட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கிரேட்டஸ்ட் 4 டிஜிட்டை நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். ஸோ மைனஸ் பண்ணா 2. ஸோ 2 வர இங்க ஒரே ஆன்சர் என்னதான்? 132 தான். ஓகேவா? ஸோ இதனால ஃபுல்லா போடலாம். 3 எகெயின் இது 10 ஆயிரும். ஸோ 10ல 9 போச்சுன்னா 1. எகெயின் இது 9 ஆயிரும். ஸோ 9ல 9 போச்சுன்னா 0. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 132. ஓகேவா? இது வந்து கான்செப்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ இதையே இன்னும் சிம்பிள் மெத்தட்ல எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா 307ல இருந்து 175 என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 175. ஸோ மைனஸ் பண்ணீங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். 10ல 7 போச்சுன்னா 3 2ல 1 போச்சுன்னா 1. ஓகேவா? ஸோ டிவிசர்ல இருந்து ரிமைண்டரை மைனஸ் பண்ணி ஆட் பண்ணும். இது வந்து நம்ம எங்க பார்த்துருப்போம்னா அந்த லீஸ்ட் நம்பர் கான்செப்ட்ல பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? ஆன்சர் பிளஸ் எல்சிஎம் மைனஸ் ரிமைண்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். இந்த இடத்துல இந்த எல்சிஎம் அப்படின்றது என்னது? டிவிசர். கரெக்டா? ஸோ அப்போ டிவிசர் மைனஸ் ரிமைண்டர். ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணோம். எப்பவுமே இந்த மாதிரி ஸ்மாலஸ்ட ஆட் பண்ணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம ரிமைண்டரை கண்டுபிடிச்சிட்டு
தென் டிவிசர்லேருந்து மைனஸ் பண்ணி எந்த நம்பர் கூட ஆட் பண்ண சொல்கிறாங்களோ அது கூட ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். இல்லை கான்செப்ட் மெத்தடில் போடணுன்னா ஸோ 32 டைம்ஸுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதையே 33 டைம்ஸுக்கு கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இது வந்து லாஜிக்கல் கொஷின் தான். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி நம்பர்ஸ் ஃப்ரம் 3 to 60? ஓகேவா? ஸோ ஆட் நம்பர்ஸ்னா ஒற்றைப்படை எண்ணா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தட் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 5. ஸோ 5ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆட் நம்பராக இருக்கணும், 5ஆல் டிவைட் ஆகணும். அந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. போட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங் என்ன வரும்? 5. கரெக்டா? ஸோ 5ஆல் டிவைட் ஆகணும்னா ஒன்று 5ல முடியணும், அப்படி இல்லைன்னா 0ல முடியணும். இங்கே ஆட் நம்பர்னு கொடுத்தனால 0 கண்டிப்பாக வராது. அப்போ 5ல முடியற எத்தனை நம்பர்ஸ் இதுக்குள்ள வருது அப்படின்றத கவுண்ட் பண்ணி சொல்லணும்.
Very good. 6. ஸோ நமக்கு என்னென்ன வரும் 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா ஸ்டார்டிங் நம்பரே 3 தான். அப்போ 5, 15, 25, 35, 45, 55 அவ்வளோதான். ஸோ 1 2 3 4 5 6 ஓகேவா. ஸோ டோட்டலி 6 நம்பர்ஸ். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஹவு மெனி நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 1000. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ஃப்ரம் 1ல இருந்து கொடுத்தாங்கன்னா நம்ம டைரெக்டாக 7ஆல டிவைட் பண்ணி குவாஷன்ட் என்னமோ அதை போட்டுடலாம். ஆனால் ஸ்டார்டிங் என்னன்னு சொல்லியிருக்கான் 300 அதே மாதிரி 1000 இந்த ரெண்டுக்கும் நடுவில் எத்தனை நம்பர்ஸ் வந்து 7ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஓகேவா. ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. n is equal to L minus A divided D plus 1. So இதான் ஃபார்முலா ஓகேவா. L minus A divided by D plus 1. இந்த nன்றது டோட்டல் நம்பர்ஸ் எத்தனை எண்கள் இருக்குன்றத n. இப்போ இந்த எல்லும் ஏவும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டைரக்டா இதை எடுத்து போட்டுறக்கூடாது ஓகேவா. ஸோ எல்லும் ஏவும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லாஸ்டா அதாவது 7ஆல டிவைட் ஆகிற ஃபர்ஸ்ட் நம்பர் ஃப்ரம் 300ல இருந்து அதே மாதிரி 7ஆல டிவைட் ஆகிற 1000ல இருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் என்ன. ஸோ அதை தான் ஏவும் எல்லும் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம தான் டிவைட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ பாருங்க 300 ஸோ நான் ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக இது 7ஆல டிவைட் ஆகாது ஏன்னா 0 இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா டேரெக்டாக 301ன்னு போடுறேன் ஓகேவா. ஸோ 7ல டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4 7s are 28 பேலன்ஸ் 2 1 3 7s are 21. ஸோ இதே கரெக்டாக ஆன்சர் வருதா. அப்போனா எனக்கு 301ன்றது எதால டிவைட் ஆகுது 7ஆல டிவைட் ஆகுது ஓகேவா. அப்போ ஏவோட வேல்யூ என்னது 301. இப்போ அதே மாதிரி எல் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டிப்பாக 1000 7ஆல டிவைட் ஆகாது அதனால நான் 999 போடுறேன் ஓகேவா. ஸோ 999 டிவைடட் பை 7 1 7s are 7 பேலன்ஸ் 29 4 7s are 28 பேலன்ஸ் 19 2 7s are 14. அப்போ பேலன்ஸ் என்ன வருது 5 வருது. ஸோ இந்த 5ஐ நம்ம 999ல இருந்து என்ன பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ 300னா இதுல இருந்து பிளஸ் பண்ணும் ஓகேவா. ஏன்னா இது ஸ்மாலஸ்ட் இது வந்து லார்ஜஸ்ட். அப்போனா ரிமைண்டரை இதுல இருந்து என்ன பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 999ல நம்மளுக்கு 5 போச்சுன்னா ஆன்சர் என்ன வரும் 994 கரெக்டா. ஸோ இது எல் வேல்யூ இது ஏ வேல்யூ. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த டி அப்படின்றது டிஃபரன்ஸ். ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ 7 கரெக்டா. அதான் மல்டிபிள்ஸ். ஸோ அப்போ டியோட வேல்யூ 7 ஓகேவா. அப்போ என்ன வரும் 994 பை மைனஸ் 301 டிவைடட் பை 7. இதெல்லாமே பண்ணிட்டு ஃபைனலாக தான் 1 என்ன பண்ணோம் ஆட் பண்ணோம் ஓகேவா. ஸோ போட்ட ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் மைனஸ் சப்ராக்ட் பண்ணும். சப்ராக்ட் பண்ண அப்புறம் அதை 7ஆல டிவைட் பண்ணிட்டு அப்புறமா 1 ஆட் பண்ணும். ஸோ ஸ்டார்டிங் நம்பர் எண்டிங் நம்பர் இந்த மாதிரி நடுவில் கொடுத்தாங்க அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர் ஓகேவா.
வெரி குட் 100. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 99 வரும். 99 டைம்ஸ் போகும். ஸோ ப்ளஸ் 1 வந்து 100 வரும். ஸோ 693 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 99 டைம்ஸ் வரும். ஸோ 99 + 1 100. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் பாருங்க. Find the greatest number of 5 digits which is exactly divisible by 468. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் அதே மாடல் தான். ஸோ 5 டிஜிட்ஸ்ன்றப்போ எத்தனை 9 வரும்? 5 டைம்ஸ் 9 வருமா? ஸோ அவனே எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை இந்த நம்பர் தான் சொல்லிட்டான். அப்போனா என்ன பண்ணும்? டைரெக்டாக இந்த நம்பரை 468ஆல் டிவைட் பண்ணும். கண்டிப்பாக இதுக்கு ரிமைண்டர் வரும். கரெக்டாக? ஸோ அந்த ரிமைண்டரை ஃபைனலாக இந்த கிரேட்டஸ்ட் நம்பர்ல இருந்து என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் மைனஸ் ரிமைண்டர், அவ்வளோதான் கான்செப்ட். போடுங்க பார்ப்போம். ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும்.
99684. Correct. Next பாருங்க. So in between 250 to 1000, how many numbers are completely divisible by 5, 6 and 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருப்போம், நேற்று ஆர் மெத்தட் பார்த்துருப்போம். ஸோ ஆர் மெத்தட்னா என்னது? ஸோ அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 ஆர் 6னா 5க்கு தனியாக 6க்கு தனியாக தென் இந்த ரெண்டோட எல்சிஎம்க்கு தனியாக பண்ணோம். கரெக்டா? பட் இது எல்லாமே என்ன மெத்தட்னா அண்டு, ஓகேவா, மற்றும் அந்த மாதிரி. ஸோ அண்ட் மெத்தட். ஸோ அண்ட் மெத்தட் வந்துச்சு அப்படின்னா என்ன சால்வ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கிற 3 நம்பர்ஸுக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம், ஓகேவா. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பர் இதுக்குள்ள எத்தனை டைம்ஸ் இருக்குன்றத கவுண்ட் பண்ணும். இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கு. ஸோ அப்போ நம்மளே என்ன பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் கவுண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 100, 300, 900லாம் இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி L-A மெத்தட் போட்டோம். பட் இது எல்லாமே சிங்கிள் டிஜிட்ல இருக்கிறதுனால நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், கவுண்டிங்கே பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் 5, 6, 7 இந்த மூணுமே எதுலேயும் டிவைட் ஆகாது. ஸோ அதனால டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ 5, 6 are 30, 30 into 7 210. அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ என்னது, 210. கரெக்டா. ஸோ இப்போ இந்த 210ஓட மல்டிபிள்ஸ் இதுக்குள்ள எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இங்க ஸ்டார்டிங்கே 250 தான், ஓகேவா. அப்போ 210 தென் இன்டூ 2 போட்டா இதுக்குள்ள வருமா. ஸோ அப்போ 210 into 2 என்ன வரும், 420. தென் இன்டூ 3 போட்டோம்னா 630. கரெக்டா. தென் இன்டூ 4 போட்டோம்னா 840, ஓகேவா. ஸோ இன்டூ 5 போட்டோம்னா 1000 தாண்டிடும். ஏன்னா 200 into 5 தான் 1000. அப்போ 210ன்றப்போ உங்களுக்கு என்னது 1000 தாண்டி போயிடும். ஸோ அப்போ டோட்டலாகவே எத்தனை நம்பர்ஸ் தான் இருக்கு, 3 நம்பர்ஸ். அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தடவையும் 210 210 ஆட் பண்ணிட்டே வரலாம். எதர் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லைன்னா ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா. காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் 26 போட்டிங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஸோ லார்ஜஸ்ட் 4 டிஜிட்ன்றப்போ 9999 83ஆல் டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டரை மைனஸ் பண்ணும்.
Very good. 9960. Next sum. எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா 9960. நெக்ஸ்ட் 27 பாருங்க. ஸோ இதுவும் வந்து சர்ச் அண்ட் இண்டிசஸ் மாடல். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 47 பவர் 25 மைனஸ் 1 இட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை, எதில் டிவைட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ பாருங்க, எப்போவுமே 1 இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே பவர் நம்ம என்ன வேணாலும் போடலாம். ஏன்னா என்ன போட்டாலும் ஆன்சர் என்னதான் 1 தான். கரெக்டா? ஸோ நான் இதை இப்போ எப்படி எழுத போறேன்னா 47 பவர் 25 மைனஸ் 1 பவர் 25. ஸோ 1 பவர் 25 எனக்கு என்னதான் 1 தான். ஸோ இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் வருது, a பவர் n மைனஸ் b பவர் n. கரெக்டா? ஏன்னா பேஸ் வேல்யூ தான் ரெண்டுமே வேற வேற இருக்கு, பவர் ரெண்டும் சேம். ஸோ அப்போ இது ஃபார்முலா என்னது, ஸோ பவர் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா காமனாக போட்டுட்டு இங்கே கீழே பேஸ் எடுத்து அப்படியே போடணும், a மைனஸ் b. ஓகேவா? ஸோ அப்போ ஏன்றது இங்கே எனக்கு என்னது 47. ஸோ மைனஸ் 1 ஆன்சர் என்ன கிடைக்குது 46 பவர் 25. இப்போ நம்ம நேற்று பார்த்த சம்ல இந்த ஆன்சரே டைரெக்டாக ஆப்ஷனில் இருந்துச்சு. கரெக்டா? பட் ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இந்த ஆன்சர் இல்லை. அப்போது இந்த நம்பர் டிவைட் ஆகிற மாதிரி எந்த நம்பர் ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 21 மல்டிபிள் பண்ணும்போது 46 வருமா? வராது. 24 பண்ணிங்கன்னா 48 தான் வரும். அப்போது 23 தான் ஆன்சர். ஏன்னா 23 இன்ட்டு 2 ஆன்சர் என்னது 46. புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஆன்சர் சி. காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பவர்ஸ் வந்தாலே அது சர்ச் அண்ட் இண்டிசஸ் அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் 1 1 1 1 போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப் டு 1 தான். n டிஜிட் இஸ் டிவிசிபிள் பை 9 அப்படின்னா
அப்போ அந்த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் n என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, 9ஆல டிவைட் ஆகணும். ஸோ 9ஆல டிவைட் ஆகணும்னா ரூல் என்னது? எல்லாத்தையும் ஆட் பண்ணுற நம்பர் எதால டிவைட் ஆகணும்? 9ஆல டிவைட் ஆகும். கரெக்டா? அப்போ இங்க எல்லாமே என்னதான் இருக்கு? 1 1 1 இருக்கா? ஸோ அப்போ நம்மளுக்கு எத்தனை 1 வரும்? 9 1s வரணுமா? ஸோ 1 1 1 1. அப்போதான் 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? ஸோ அப்போ ஆட் பண்ணால் என்ன வருது? 9 வருதுன்னா இந்த நம்பர் எதால வகுப்படும்னு அர்த்தம்? 9ஆலையும் டிவைட் ஆகும்னு அர்த்தம். அப்போ குறைந்தபட்ச மதிப்பே நம்மளுக்கு என்னதான்? 9. சொல்றது புரியுதா? ஸோ 9ஓட ரூல் படி நம்மளுக்கு ஆட் பண்ணால் எதால டிவைட் ஆகணும்? 9ஆல டிவைட் ஆகணும். அப்போ இங்கே எல்லாமே 1 1 தான் இருக்குன்னா அப்போ n டிஜிட்ஸ் டோட்டலாக எத்தனை 1 வரணும்? 9 டைம்ஸ் வரணும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே கான்செப்ட் கொஷின். இதுவே 3ஆல டிவைட் ஆகணும்னு கொடுத்துருந்தாங்கன்னா 3 1 போட்டால் போதும். 1 1 1 போட்டிங்கன்னா 3ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ 9ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா 9 டைம்ஸ் போடணும். நெக்ஸ்ட் 29 சால்வ் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இதில் ரிமைண்டர் தான் கொஷின். அப்போனா நம்ம எதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும்? ரிமைண்டரை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ ஜென்ரலாக ஃபார்மேட் என்னது? n is equal to d into q plus r. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் எடி ஒரு நம்பரை எதால் டிவைட் பண்ணுறாங்க? 280ஆல் டிவைட் பண்ணும் பொழுது ரிமைண்டர் என்ன கிடைக்குதான்? 73. ஓகேவா? இப்போ அதே நம்பரை தான் எதால் டிவைட் பண்ணுறாங்கன்னா 35ஆல் டிவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ இந்த டிவிசர் கண்டிப்பாக டிவைட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அப்போ நம்ம எதை மட்டும் டிவைட் பண்ணி பார்த்தா போதும்? ரிமைண்டரை மட்டும் டிவைட் பண்ணி பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ ரிமைண்டர்னாலே ரிமைண்டரை மட்டும்தான் எடுக்கணும். அப்போ 73 டிவைடட் பை 35. ஸோ எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் தான் வரும். 70. அப்போ பேலன்ஸ் என்னது? 3. ஸோ அப்போது ரிமைண்டரை 35ஆல் டிவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு எகெயின் ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 3. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 30 சம் சால்வ் பண்ணுங்க. ஆப்ஷன்ல இருந்து போகணும். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழே கொடுத்துருக்குற ஆப்ஷன் 2லேருந்து 10 வரைக்கும் டிவைட் ஆகும். அப்போனா நீங்கள் எல்லா ரூல்ஸும் போட்டு பார்க்கணும். ஓகேவா? அது என்ன நம்பர் அப்படின்றத கண்டுபிடிங்க.
30க்கு ஆன்சர் சொல்லுங்க பாபு. வெரி குட். 2520. ஸோ 2க்கு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் இருக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ ஈவன் நம்பர் இருக்கணும் அப்படின்னா எந்த ஆப்ஷன் போயிடும்? லாஸ்ட் ஆப்ஷன் போயிடும். நெக்ஸ்ட் 3யோட கான்செப்ட் என்னது? எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எதால டிவைட் ஆகணும்? 3ஆல. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. 5 + 2 7, 7 + 2 9. இதே மாதிரி 100 வராது. 100 3ஆல டிவைட் ஆகாது. 5 + 4 9. இதுவும் டிவைட் ஆகுது. நெக்ஸ்ட் அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் பாருங்க. இதுல 10ம் வருது. கரெக்டா? ஸோ 10ஆலே கண்டிப்பா லாஸ்ட் டிஜிட் என்னவா தான் இருக்கணும்? 0வா தான் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ. இந்த ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா? வேற வேற ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுவும் கொடுப்பாங்க. 2520வும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 31. How many numbers greater than 2 and less than 30? அதாவது 2க்கு மேல 30க்கு உள்ள எத்தனை நம்பர் டிவிசிபிள் பை 1 and themselves? அப்படின்னா என்ன அர்த்தம்? 1ஆலையும் அதே நம்பரால தான் டிவைட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இன்டைரக்டா என்ன சொல்ல வராங்க? பிரைம் நம்பர்ஸ். ஸோ 2க்கு அப்புறம், ஓகேவா? 2க்கு அப்புறம் 30க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கவுண்ட் பண்ணி சொல்லுங்க பாப்போம்.
11ஆ? சரி பார்க்கலாம். 9. ஸோ என்னென்ன நம்பர் கிரேட்டர் தேன் 2ன்றனால 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? 3, 5, 7, தென் 9, 10 வராது. 11, 13, 17, 19, 23, 29. 2, 4, 6, 8, 9. ஓகேவா? டோட்டலாக 9 நம்பர்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த மாடல் இது எப்படி போடணும் சொல்லித்தரேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 பவர் 71 + 3 பவர் 72, 73, 74, 75 இது எல்லாமே எந்த நம்பரால் டிவைட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லா பவர்ஸும் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கணும். ஸோ 3 பவர் 71 கரெக்டாக? ஸோ இந்த 71 டைம்ஸ் 3 வந்து எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக? ஏன்னா எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்கு? 1 1 1 என்ன ஆகிட்டே போகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா 3 பவர் 71 காமனாக வெளில எடுக்க போறேன். ஓகேவா? அப்போ பேலன்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 3 பவர் 71 அப்படியே எடுத்துட்டா இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1. கரெக்டா? ப்ளஸ் இப்போ 3 பவர் இங்கே 72 இருக்கு. ஆல்ரெடி 71 3 உள்ளே போயிடுச்சு, வெளியில் வந்துருச்சு. அப்போ பேலன்ஸ் ஒரு 3 தான் இருக்கும். கரெக்டா? நெக்ஸ்ட் இங்கே 73 இருக்கா? அப்போ எத்தனை 3 இருக்கும்? 2 3. இட் மீன்ஸ் 3 ஸ்கொயர். அதே மாதிரி 3 பவர் 3 ப்ளஸ் 3 பவர் 4. அவ்வளோதான். ஸோ 71 + 4 75. லாஸ்ட்டாக 4 வரைக்கும் வரும். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த 3 பவர் 71 அப்படியே வச்சுட்டு இந்த உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கொயர் அது மீன் என்ன பவர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சி ஃபைனலாக ப்ளஸ் பண்ணோம். ஸோ அப்போது 1 + 3 + 9 + 27 + 27 தான் 64. சரி 81 into 3 81. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணும். ஸோ 3 பவர் 71. ஸோ ப்ளஸ் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட்டில் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 10 13 20 21. ஸோ 1 போட்டு பேலன்ஸ் 2. 8 2s are 10. 10 + 2 12. 121. ஸோ இப்போ பாருங்க 3 பவர் 71 அப்படியே இருக்கட்டும். ஸோ ப்ராக்கெட்டில் என்ன வருது? 121 வருது. ஸோ 121ன்றது கீழே இருக்கிற ஆப்ஷனில் எதில் டிவைட் ஆகும்? 11ல் டிவைட் ஆகுமா? இட் மீன்ஸ் 11 ஸ்கொயர் தான் 121. கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 11. சம்டைம்ஸ் அதே ஆன்சரே ஆப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைன்னா அதில் டிவைட் ஆகிற நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 11. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் சம் பாருங்க. The smallest 5-digit number that leaves a remainder of 6 when divided by 7. ஓகேவா? ஸோ கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எந்த நம்பர் 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 6 வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆப்ஷன்லேருந்தே போகலாம், அதுவே ஈஸி தான். ஸோ ஸ்மாலஸ்ட்டுன்றனால ஃபஸ்ட்டு 1002லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் போட்டு பாருங்கள். ஸோ 6 வருதா பாருங்கள் ரிமைண்டர், வரலன்னா அடுத்து இது. அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷனாக போட்டு பாருங்கள் பார்ப்போம். ஒன்று போட்டிங்கனாலே ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? வெரி குட். 1,002. ஸோ இதை 7ஆல் டிவைட் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 6 வந்து ரிமைண்டர் வரும். ஓகேவா? ஸோ 1,002. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 7 0 20 ஸோ பேலன்ஸ் 6. ஓகேவா? ஸோ 6 ரிமைண்டர் கிடைக்குதா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1,002. காப்பி பண்ணிக்கோங்க.
Next பாருங்க. If n is a whole number which when divided by 6 that leaves remainder 6. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்ற நம்பரை நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணும்போது ஓகேவா ரிமைண்டர் என்ன கிடைக்குதா 4. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் 2n. 2n அப்படின்னா என்னென்னா எல்லாத்தையுமே எதால் மல்டிப்ளை பண்ணும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா அப்போ 2 into n வரும்போது நம்மளுக்கு கொஷின் வந்து இங்கே ரிமைண்டர் தான் கரெக்டாக. ஸோ அதனால் இந்த டேர்ம் விட்டுருங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ரிமைண்டர் எவ்வளோ 4. ஸோ 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும் 8. ஓகேவா இப்போ அந்த 8 நம்ம எதால் டிவைட் பண்ணோம் 6ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 8 6ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 2. ஸோ ஆன்சர் இஸ் 2. ஓகேவா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைண்டர்னு கேட்டாங்கன்னா ரிமைண்டரை மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா அங்கே என்ன பண்ண சொல்கிறாங்களோ அது பண்ணும். மல்டிப்ளைனா மல்டிப்ளை, ஸ்கொயர்னா ஸ்கொயர். இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு 35 சால்வ் பண்ணுங்கள். வெரி குட் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் ரொம்ப ஈஸி தான், லாஜிக்கல் கொஷின். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் ஷுட் பி ஆடட் டு 135642 தென் டு கெட் த லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர். அப்போ லார்ஜஸ்ட் 6 டிஜிட்னா என்னது 6 டைம்ஸ் என்ன பண்ணணும் 9 போடணும். ஓகேவா ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும்.
சி ஆப்ஷன் வந்துச்சு அவ்வளோதான். ஜஸ்ட் எதுவும் இல்லை, மைனஸ் மட்டும் பண்ணோம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் 37 போடுங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை 47. ஓகேவா? ஸோ இது ரெண்டு மெத்தடில் போடலாம். ஒன்று, நீங்கள் ஆப்ஷனில் இருந்து எது ஸ்மாலஸ்ட்டு 1200 சாரி 1025 கரெக்டா? ஸோ 1025 47 டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா இது ப்ரைம் நம்பர், அதனால ஒவ்வொன்றும் டிவைட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ டேரெக்டாக இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆப்ஷனும் வராது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எதுன்றதை போட்டு கண்டுபிடிங்க. சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். வெரி குட். 1034. ஸோ தெரியுதா எப்படி ஸ்கிப் பண்ணுறதுன்னு? ஸோ ஜீரோஸ் வந்தால் கண்டிப்பாக ஜீரோ வரணும். அப்போனா இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேயுமே 5 வரதுக்கு சான்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் 7 5 தான் 35, 5 டைம்ஸ் வந்துச்சுன்னா தான் உண்டு. ஓகேவா? ஸோ அதனால இந்த ரெண்டுமே போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 38 பாருங்க. Find the least 6-digit number that is a multiple of 18. அப்போ multiple of 18 அப்படின்றப்போ நம்ம இதை ரெண்டா பிரிக்கலாம். கரெக்டா? ஸோ எதர் 6-3யும் போடலாம், இல்லை 9-2 போடலாம். ஓகேவா? ஸோ உங்கள் இஷ்டம் தான். ஸோ எப்படி வேணாலும் போடலாம். ஓகேவா? ஸோ 9-2 போட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கணும்? ஈவன் டிஜிட்டாக இருக்கணும். தென் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அது எதால் டிவைட் ஆகணும்? 9ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் வர லீஸ்ட் நம்பர். ஸோ லீஸ்ட் நம்பர்ன்றப்போ ஃபர்ஸ்ட் இதுதான் லீஸ்ட், பட் ஆனால் இது வராது. ஓகேவா? அடுத்தது இது பார்க்கணும். ஸோ 1,4,4,0,8 வருமா? வரும். ஏன்னா 2ஆல் டிவைட் ஆகும், லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர். அதே மாதிரி 9ஆல் டிவைட் ஆகும்னா ஆட் பண்ணும். ஸோ 8 + 1 என்னது? 9. ஓகேவா? சாரி, இதுக்கு முன்னாடி இந்த 1,0,0,0,6 இருக்கா? ஸோ 6 வராது. ஏன்னா 6 + 1 நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 7ன்னு வருது. ஸோ இது டிவைட் ஆகாது, அதனால ஆப்ஷன் டி வராது. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. A student divide a number by 12 instead of 21. அதாவது 21க்கு பதிலாக அவன் வந்து ஒரு நம்பரை 12ஆல் வகுத்தறான். ஓகேவா? அப்படி வகுக்கும் பொழுது அவனுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 35. ஆனால் கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம அப்படியே ஃபார்மேட் படி போடணும். என்ன சொல்றாங்க? ஒரு எண், அந்த எண்ணு என்னன்னு தெரியாது. ஸோ அந்த எண்ணை அவன் எதுனா பண்ணுறான்னா 12ஆல் வகுக்கிறான். கரெக்டா? இப்போ 12ஆல் வகுக்கும் போது அவனுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதான்? 35.
இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து அந்த நம்பர் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 35 இன்டூ 12. இது அப்படியே இருக்கட்டும், மல்டிப்ளை பண்ண வேணாம், ஏன்னா எப்படி டிவைட் தானே பண்ண போகிறோம் இப்போ. பட் ஆனால் ஆக்சுவலாக எதால் டிவைட் பண்ணும்? 21ஆல தான் டிவைட் பண்ணும். ஓகேவா? அப்போது இந்த நம்பரை 21ஆல டிவைட் பண்ணும்போது ஆன்சர் என்ன? அப்போ 35 இன்டூ 12 டிவைடட் பை 21. போட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி டிவைட் தான் பண்ணணும். ஓகேவா? ஆப்ஷன்ல இருந்து தான் போகணும். ஸோ லீஸ்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க, அதனால ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நம்பராக ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 8 + 1 9 போட்டு 33ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், டிவைட் ஆகுதா ஃபுல்லான்னு. ஸோ அதே மாதிரி ஒரு தடவை ஒன்று டிவைட் பண்ணிங்கனாலே எந்த நம்பருன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ 40 வந்து ஃப்ரம் ஆப்ஷன்ல இருந்து ஆட் பண்ணி பார்க்கணும். போட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். 3 எல்லாருக்குமே ஆன்சர் வருதா பாருங்க. ஸோ ஆன்சர் 3 வந்ததா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 8? ஓகே, எது 8ஆல டிவைட் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8ஓட ரூல் என்னது? லாஸ்ட் 3 டிஜிட்ஸ். கரெக்டா? செக் பண்ணுங்க பார்ப்போம்.
Very good. 12676. Option A. Next பாருங்க 42. So 276x1 is divisible by 3 நான் அவனே சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் வந்து 3 ஆல டிவைட் ஆகும். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் த பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். அப்போனா எக்ஸுக்கு இங்கே என்னென்ன வேல்யூலாம் வரலாம், தென் அதோட சம் டோட்டல் சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலாமா? ஸோ 10 16. ஸோ 16 ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? அப்போ 3 ஆல டிவைட் ஆகணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 2. கரெக்டா? அப்போ 2, தென் அதுக்கப்புறமா அப்படியே ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணும். ஸோ 2 + 3 5, 5 + 3 என்னது 8. அவ்வளோதான் வரும், ஏன்னா சிங்கிள் டிஜிட் தானே. ஸோ 8 + 3 போகும்போது 11 ஆயிரும். அப்போ இது ரெண்டு மூணையும் ஆட் பண்ணும், அவ்வளோதான். ஸோ 8 + 2 10, 10 + 5 15. அதாவது டைரக்டா ஆன்சரை கேட்காம அந்த பாசிபிள் வேல்யூஸோட என்ன கேட்டிருக்காங்க, சம். சம்னா கூடுதல். ஓகேவா? ஸோ டோட்டல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுல இருந்து +3 போட்டுக்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் 43 பாருங்க. இது வந்து அந்த ஃபார்மேட்ல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுப்பா. பை டிவைடிங் 14528. இதுதான் ஆக்சுவலா நம்பரே. ஓகேவா? ஸோ 14528 ஒரு நம்பரால டிவைட் பண்றாங்க. அந்த என்ன அதுதான் என்ன, அது இட் மீன்ஸ் டிவிசர். கரெக்டா? ஸோ அந்த டிவிசர் என்னன்னு தெரியல. ஓகேவா? அதனால அதை நான் என்னன்னு வச்சுக்கிறேன், டீனே வச்சுக்கிறேன். அடுத்து Q என்னன்னு சொல்லிட்டாங்க அவங்களே, 83ன்னு சொல்லிட்டாங்க. அப்பனா 83 D இன்டூ 83. தென் ரிமைண்டர் என்னன்னு சொல்லிட்டாங்க 3. அவ்வளோதான். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டிவிசர் என்ன. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், முதல்ல இந்த ப்ளஸ்ஸை இந்த சைடு கொண்டு போய் மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிட்டு டியும் 83யும் எதில் இருக்கு, மல்டிப்ளிகேஷனில் இருக்கா. ஸோ நம்மளுக்கு டி மட்டும்தான் வேணும். ஸோ மல்டிப்ளேல இருக்கிற 83 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஸோ 83ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்னன்னு கேட்சிரும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ n is equal to dq plus r. இதில் எப்படி வேணாலும் கேட்கலாம். சம்டைம்ஸ் டிவிசர் கொடுத்துட்டு குவாஷன்ட் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? ரிமைண்டரும் டிவிசரும் கொடுத்துட்டு குவாஷன்ட் கேட்பாங்க. இல்லைன்னா இந்த 3 வேல்யூவும் கொடுத்துட்டு அந்த நம்பர் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? பட் ஆனால் எல்லாமே இந்த ஒரே ஒரு ஃபார்முலால தான் வரும். ஓகேவா? போட்ட ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம்.
வெரி குட் 175. நெக்ஸ்ட் சம் ரொம்ப ஈஸி தான், கண்டுபிடிங்க பார்ப்போம். 44 45 எல்லாமே டிவிசிபிலிட்டி தான். ஃபார்ட்டி ஃபோருக்கு என்ன வருது? என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 11. ஸோ ஒன்று விட்டு ஒன்று ஆட் பண்ணுமா? இப்போ 1 + 4 + x இஸ் ஈக்குவல் டு 6 + 4. ஸோ 11ஓட ரூல் படி ஒன்று ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 0 வரணும், இல்லைன்னா 11 வரணும். ஸோ இது 10 வருது, இது வந்து 5 வருது, கரெக்டா? அப்போ 11 வர சான்ஸ் இல்லை. அப்போ இங்கே எக்ஸோட இருக்கிற இடத்துல என்ன வரணும்? 5 வரணும். அப்போ 5 + 5 10. ஸோ 10 - 10 என்ன வந்துடும்? 0. சொல்றது புரிஞ்சா? எதர் மைனஸ் பண்ணும்போது 11 வரணும், அப்படி இல்லைன்னா மைனஸ் பண்ணும்போது 10 வரணும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 5. நெக்ஸ்ட் 45 சொல்லுங்க, போட்டுட்டு சொல்லுங்க. வெரி குட், ஆப்ஷன் சி. எல்லாருக்கும் வந்துச்சா? செக் பண்ணுங்க. எனக்குமே ஆப்ஷன் சி வந்துச்சா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 46 பாருங்க. டிவிசிபிள் பை 6 கொடுத்துருக்காங்க. 6 ரெண்டா பிரியும், என்னது 2 × 3. அப்போ 2னா லாஸ்ட் நம்பர் கண்டிப்பா என்னவா இருக்கணும்? ஈவன் நம்பரா இருக்கணும், கரெக்டா? ஸோ அப்போ அதுலேருந்தே ஆப்ஷன் பி வராது. ஸோ 3யோட கான்செப்ட் என்னது? எல்லாத்தையும் ஆட் பண்ணா 3ஆல டிவைட் ஆகும், கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் வரும், ஏன்னா 7 + 3 10 20 21. பேலன்ஸ் இருக்கிற ரெண்டுமே வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா 13 வருது. ஸோ இது வந்து 22 வருது. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சரி, இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. இதோட கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம்.